வணக்கம் फ्रेंड्स, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட டொனால்ட். சோ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பாரு பார்க்கவே இல்ல. அத பார்க்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா கேமரா விஜி சீனு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி, யூடியூப் திறந்தாலும் சரி, ஹாட் டாபிக்கா வந்து பிக் பாஸ் சீசன் 9ல டாக்டர் திவாகர் இருக்கார்ல, அவரு போனதை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். தப்பு பண்ணவங்கலாம் விட்டுறாங்க, ஒரே ஆளதான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. எனிவே நான் அதை ஹாப்பியா எடுத்துக்கிறேன். பிக் பாஸ் தீர்ப்பு இறுதியானது, மக்கள் தீர்ப்பு இறுதியானது. நான் அதை தான் இது பண்றேன். சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா திவாகர் பிக் பாஸ்குள்ள போயிட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, என்னென்ன ஃபன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே பாத்துட்டு இருக்கேன். ரீல்ல வரும்போதெல்லாம் இப்போ வேற ஏதாச்சும் ரீல் வந்துச்சுன்னா கூட நான் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த திவாகர் சம்பந்தமா எந்த ரீல் வந்தாலும் அப்படியே ஃபுல்லா பாக்குறேன். ஸ்கூல் லைஃப்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பேன். கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டேன். நாடக போட்டி, தனி நடிப்பு, பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, இப்படி பல போட்டிகளில் ஜெயிச்சு நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சுங்க, பிக் பாஸ் தான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு பேர் கிடைக்கணும்னு நானே எதிர்பார்க்காதது. வந்து இப்ப ரீசெண்டா நம்ம கமெண்ட் பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து பிக் பாஸ் சம்பந்தமா ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. மேஜரா பெருசா கமெண்ட்ஸ் வரல இப்போ வரைக்கும். ஒரு 2-3 கமெண்ட் மட்டும் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ பிக் பாஸ்ல டாக்டர் திவாகர் போயிருக்காரு, அதை பத்தி வீடியோ போடுங்க, பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு 2-3 பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சரி நம்மளும் ஒரு ட்ரை பண்ணுவோமே, இன்னும் ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணுவோமே அப்படின்ட்டு என்ன வீடியோ பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, நம்ம பிக் பாஸ்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸோட சேலரிய பத்தி நம்ம பேசலாம். இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியாது, பிக் பாஸ் உள்ள போனாலே அன்னையில இருந்து வந்து சம்பளம் வரும் அப்படின்ட்டு. எவ்வளவு சம்பளம் வரும் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்குள்ள போயிருக்க கண்டஸ்டன்ட் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 20 பேர் போயிருக்காங்க. இந்த 20 பேரை பத்தி சொல்லணும்னா பெரிய வீடியோவா போயிடும். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பிக் பாஸ்குள்ள நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் போயிருக்காருல, அவர் வந்து ஒரு நாளைக்கு பிக் பாஸ்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ல போறேங்க. எனக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் நிறைய ஹிந்தி வீடியோஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து சாட் ஜிபிடி, கூகுள் எல்லாத்துலயுமே தேடி கொஞ்சம் ரிசல்ட் எடுத்து வந்திருக்கேன். அதுல இருந்து வந்து எவ்வளவு பிக் பாஸ்ல சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ல போறாங்க. பிக் பாஸ் சீசன் 9ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா யார் போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாலாஜியோட அண்ணன் சொல்லலாம். வாட்டர்மெலன் வந்து சத்தியமா நான் பிளான் பண்ணலப்பா. கலைத்தாயே வந்து தர்பூசணி அவதாரம் எடுத்து உண்மையில அப்படிதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் வரும் அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்து திவாகருக்கு எவ்வளவு சம்பளம் வரும் அப்படிங்கறத சொல்றேங்க. எந்த ஒரு ஃபேமஸும் இல்லாம இப்பதான் பிக் பாஸ் மூலமா அவங்க ஃபேஸே வெளியே தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்களுக்கு 15,000ல இருந்து 20,000மோ, கொஞ்சமா, அதாவது ரொம்ப ஃபேம் இல்லாம ரொம்பவே பாப்புலரான ஃபேஸ் இல்லாம சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இந்த கேட்டகரியில வருவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,000ல இருந்து 25,000 வரையும் ஒரு நாளைக்கு பே பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் சீரியல் ஆக்ட்ரஸ், அதுக்கப்புறம் இந்த விஜய் டிவிலே இருப்பாங்கல்ல, அந்த டிவி சேனல்ஸ் மூலமா இருப்பாங்கல்லங்க, அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு நாளைக்கு 30,000 வரையும் சம்பளம் கொடுக்கும். இப்ப நம்ம திவாகர் சார் எடுத்தோம் அப்படின்னா, அவர் என்ன கேட்டகரியில வருவாருன்னு பாத்தீங்கன்னா, டிவி சேனல் அந்த கேட்டகரியில வர மாட்டாரு. காமனர், அதாவது யாருக்குமே தெரியாத ஆளு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலேயே வர மாட்டாரு. கொஞ்சமா ஃபேம் வச்சுக்கிட்டு அந்த கேட்டகரியில தான் வருவாரு. ரெண்டுக்குமே நடுவுல இருக்க ஒரு கேட்டகரி. சோ இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 20,000ல இருந்து 25,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம டாக்டர் திவாகர் சாருக்கு தருவாங்களா. லாஸ்ட் சீசனா முன்னாடி சீசனான்னு தெரியல. இதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜிபி முத்து வந்து பிக் பாஸ் குள்ள போயிருந்தாருலங்க, அப்ப வந்து அவருக்கு 15,000ல இருந்து 18,000 வரையும் சம்பளம் கொடுத்திருந்ததா கூகுள்ல சொல்லி இருந்தாங்க. சோ அவரும் வெளியே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொன்னாரு, 15,000 ஒரு நாளைக்கு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப 2025ல நம்ம டாக்டர் திவாகர் பிபிடி அவர் எவ்வளவு சம்பளம் தருவாங்க அப்படின்னா 20,000ல இருந்து 25,000 பர் டேக்கு. அவங்க ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா இந்த காசு மேபி குறையலாம். எனக்கு தெரிஞ்ச வரையும் 20,000க்கு குறையாம வருங்க ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைட்டில் வின்னர் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காசு வரும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரிசர்ச் பண்ண வரையும் கூகுள்ல கிடைச்ச எனக்கு ஒரு நியூஸ். சோ 2025 பிக் பாஸ் சீசன் 9ல இவ்வளவுதான் சேலரி தா மாதிரி கூகுள்ல போட்டிருக்கு. சோ இதுக்கப்புறம் எந்த அப்டேட் வருமா என்னன்னு தெரியல. வந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். சந்தோஷ், எனக்கு இந்த மாதிரி டெய்லி ஐஸ்கிரீம் வாங்கி குடிப்பியா நைட்டு?
நைட் 1 மணிக்கு 2 3 இதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 20 பேர் இருக்காங்கல்ல, 20 பேருக்குமே வந்து டிஃபர் ஆகும் சேலரி. நீங்க என்ன கல்யாணம் பண்ணுவீங்களா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணுவீங்களா? பாத்ரூம் கழுவு லைஃபையும் நீங்க பாத்ரூம் கழுவு வச்சு என்ன இது பண்றீங்க தெரியுங்களா? கேப்டன் ஆயிட்டா நான் கல்யாணம். நான் வந்து பிக் பாஸ்லாம் பார்க்கக்கூடிய ஆளே கிடையாது. நான் வந்து டிவி ரிலேட்டட் ஷோஸ் இந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் வந்து பிக் பாஸ் பாக்குறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாக்டர் டி திவாகர் பிபிடி அவர் இருக்கிறதுனால தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவர் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்குங்க. பொண்ணுங்க ஃபேன்ஸ் ஓபனா சொல்றேன்னா, நான் காலேஜ் ஆடிட்டோரியம் வரல, நான் உள்ள வந்தா எஸ்பெஷலி கேரளா பொண்ணுங்க கத்திருங்க அப்படியே அது வரைக்கும் காலேஜ் ஆடிட்டோரியம் அவர் காமெடி வந்து பண்ணணும்னு பண்ணலங்க, அவர் எது பண்ணாலும் காமெடியா இருக்குங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மேபி பிக் பாஸ்ல வந்து டாக்டர் டி திவாகர் போயிட்டாரு அப்படின்னா நான் வந்து பார்க்கறத விட்டுருவேன்னு நினைக்கிறேன். பார்க்கவே மாட்டேன், உண்மையா அதுதான். ஃப்ரெண்ட்ஸ் பட காமெடியோட மோசமா போச்சு. லக்ஸூரியா வாழ்ந்திருப்பீங்கல்ல. எப்படி சார் நீங்க வாங்க. கண்ட்ரி ஃபுட்ஸ் யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னு வரும், அது கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். அது என்னன்னு கேக்குறேன். லைக் முட்டாளுங்க அப்படியா? மாதிரி. ஒய் ஒரு நிமிஷம் வரேன். இவ வேற என்ன சும்மா விட மாட்டாளே. நீ ஏன்டா பயப்படுற? கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னது இது? யார சொல்றாரு அவரு? அச்சோ ஜெனரலா நான் சொல்லிக்கிட்டே போய் மேடம் இது ஆக்ஷன். நீங்க வந்து சொல்லுங்க, இல்ல உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கோங்க. அங்க இருந்து வெளியில வரும்போது சொன்னா அது என்ன? சிரிக்கிறான் பாரு. நிறைய பேர் வந்திருக்காங்க பிக் பாஸ்க்கு. ஸோ அவங்களுக்குலாம் எவ்வளவு சம்பளம் வரும் நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கமெண்ட் கரெக்டா இருக்கோ, ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்கோ அவங்கள நான் பின் பண்ணி வைக்கிறேன். பிக் பாஸ்ல இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாள் சேலரியும் அன்னன்னைக்கு நாளைக்கு கிரெடிட் ஆயிருமா அக்கௌண்ட்ல போய் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. பிக் பாஸ்ல இருக்க 20 பேருக்கும் சேலரி எப்படி போகும்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒருத்தர் 10 நாள் பிக் பாஸ் வீட்ல இருந்துட்டு அவரு 11வது நாள் வெளில வந்துட்டாருன்னா ஏற்கனவே இருந்த 10 நாளையும் சேர்த்து அந்த காசு வந்து அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம், அதாவது பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 15,000னா 10 நாள் இருந்தாங்கன்னா எவ்வளவு? 1,50,000. அந்த 1,50,000 வந்து அவங்க அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணி விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த 1,50,000 அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்கோ அதை தருவாங்க. அக்ரிமெண்ட்ல வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியல. கூகுள்ல பார்த்த வரைக்கும் 80% கேஷ் இருக்குல்லங்க, அதை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்களாம். அதாவது 1,50,000 80% வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்களாம். பேலன்ஸ் 20% கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது லேட்டர் பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. முடியல, இந்த கொடுமையில என்னால பார்க்க முடியல. எனக்குமே ஆரம்பத்துல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் சுத்தமா பிடிக்காது. இப்ப வந்து என்னன்னு தெரியலங்க, பிக் பாஸ்ல வந்து அவரை தான் எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி கமருதீன் பிஹேவியர்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. என்னை பிடிச்சி தள்ளி விடணும்னு என்ன இருக்கு? எஃப்ஜே எல்லாம் வெட்டிடுவேன்றாரு. வச்சு எல்லாரும் ஃபன் பண்றதா நினைச்சு பண்ற விஷயங்கள்லாம் பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. சோ அந்த ஒரு ரீசன்னால வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு எனக்கு தோணிட்டு இருக்கு. நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் பாஸோட சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன். சோ எப்ப கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன். சோ யாருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய்ங்க.